Hello everyone, welcome to Easy Commerce. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாப்டர் 5 arithmetic progressions exercise 5.3. So இப்போ third problem இருக்கிற மிச்ச ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போ 7th one, a equal to 8, an is equal to 62, sn is equal to 210. Find n and d. So n ஓ d தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம n கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நம்ம சம்மோட ஃபார்முலா எடுக்கலாம் பிகாஸ் அதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இருந்தா போதும் ரெண்டுமே நமக்கு இருக்குன்றதுனால 210 is equal to n divided by 2 8 plus 62. So 210 is equal to n divided by 2 into 70. So அது கேன்சல் ஆகும்போது என்னோட வேல்யூ 6 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் d கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா an இருக்குல்ல அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா d கண்டுபிடிச்சிடலாம். So 62 is equal to n வேல்யூ நமக்கு 6 தெரிஞ்சதால 6 போட்டுக்கலாம், a வேல்யூ 8 தெரியும், d தான் தெரியாது. So 62 is equal to 8 plus 6 minus 1 into d. 62 minus 8 is equal to 5d. அப்போ என்ன ஆகுது 54 is equal to 5d. d ஓட வேல்யூ என்ன 54 divided by 5. Okay? அடுத்தது 8th problem. Given an is equal to 4, d equal to 2, sn is equal to minus 14, right? So find n and a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So first என்ன பண்ணுவோம், ரெண்டு ஈக்குவேஷனும் பார்த்தா a இம்பார்ட்டன்ட். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா an ல இருந்து எடுக்கலாம். அதுல இருந்து a எடுத்து in terms of n ல மாத்தி அதை கொண்டு போய் நம்ம வந்து sum அப்படின்ற ஃபார்முலால போட போறோம். So 4 is equal to a plus n minus 1 into 2. கரெக்டா? அதானே nth டேர்மோட ஃபார்முலா. So அதுல என்ன பண்றோம், n தெரியாது, a வும் தெரியாது, d மட்டும் தான் தெரியும் 2. ஸோ அதுல இருந்து பண்ணும்போது ஏயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 minus 12 ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இப்ப சம்க்கு பாத்துறீங்கன்னா அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்ம் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்ப கண்டுபிடிச்சோம் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்றதுனால அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ minus 14 is equal to n divided by 2, 6 minus 2n plus 4. 6 minus 2n என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a வேல்யூ, அது அப்படியே போட்டிருக்கோம். l நமக்கு ஆல்ரெடி தெரியும், that is an வேல்யூ, that is 4 அப்படின்ட்டு. So minus 14 is equal to n into 5 minus n. So அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா in terms of இதை எழுதும் போது எல்லாம் quadratic equation உள்ள மல்டிப்ளை பண்ணா. So n square minus 5n minus 14 equal to 0. So minus 14 அப்படின்றத வந்து பிரிக்கும் போது minus 7 into 2. அப்பதான் நம்மளுக்கு minus 5n கிடைக்கும். ரைட்? சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், n காமனா எடுக்கும்போது n minus 7, 2 காமனா எடுக்கும்போது உள்ள n minus 7 இருக்கு. சோ அப்போ n minus 7 into n plus 2ன்றது தான் 0. சோ இப்போ என்னோட பாசிபிலிட்டிஸ் என்னன்னா ஒன்னு 7 ஆ இருக்கலாம், இல்ல minus 2 இருக்கலாம். n எப்பயுமே வந்து நெகட்டிவா இருக்க கூடாது, அதனால minus 2 வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சோ என்னோட வேல்யூ 7 தான். சோ அவங்க அடுத்ததா கேட்டது a. சோ n தெரிஞ்சனால ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து 6 minus 2n இருக்கு, அந்த இடத்துல என்னோட வேல்யூ 7 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 6 minus 14, that is nothing but a வந்து minus 8. ஓகே? சோ அடுத்தது 9th one. a equal to 3, n equal to 8, s is equal to 192. So n தெரிஞ்சிருச்சு, a தெரிஞ்சிருச்சு. அப்ப டக்குன்னு கொண்டு போய் sum அப்படின்ற ஃபார்முலால போட்டாலே தெரிஞ்சிடும். n divided by 2 போட்டுக்கிறோம், 2a plus n minus 1 into d ஃபார்முலா. பிகாஸ் நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாதுன்றதால இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். So n ஓட வேல்யூ 8 divided by 2. நமக்கு sum தெரியும் 192. So 192 is equal to 8 divided by 2. 2 into a வேல்யூ என்ன 3 plus நமக்கு sum என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8th டேர்ம் ஓடுது. அப்போ என்னோட வேல்யூ 8. So 8 minus 1 into d. So 192 is equal to 4 into 6 plus 70. 48 is equal to 6 plus 70. Okay? So அப்போ இந்த 6 inside போகும்போது minus ஆகுது. So 42 is equal to 70. அப்போ 7 6 are 42, right? So d ஓட வேல்யூ 6. Okay? அடுத்த ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் ஒன்னும் நமக்கு இருக்கு இந்த தேர்ட்ல. So l is equal to 28. s is equal to 144 and there are total 9 terms. அப்ப என்ன தெரிஞ்சிச்சு, என்னோட வேல்யூ 9 அப்படின்ட்டு. So sum of 9 numbers தான் 144, 9th term தான் 28 அப்படின்ட்டு. ஓகே? சோ அப்ப என்ன பண்ணலாம், சிம்பிளா சம்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல a plus a, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும். ஓகேவா? சோ அப்போ sn is equal to n divided by 2 a plus n. சோ டோட்டல் நமக்கு 9 டேர்ம்ஸ் சொல்லிட்டனால 9 by 2 போட்டுலாம். சம் 144 தெரியும், a தான் நமக்கு தெரியும், அதான் நம்ம கண்டும் பிடிக்கணும். அதனால a அப்படியே வச்சுக்கலாம். l that is your last term, that is 28. So 32 is equal to a plus 28. a ஓட வேல்யூ 4. So I hope இந்த third problem எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ fourth problem solve பண்ணலாம். Okay? So how many terms of the AP 9, 17, 25 must be taken to give sum of 636 சொல்றாங்க. Okay? அடுத்தது. So அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலால வந்து ஆல்ரெடி நமக்கு AP தெரிஞ்சிருச்சு. 9, 17, 25 goes on. Must be taken to give a sum of 636. Okay? sum ஓட வேல்யூ 636 தெரிஞ்சு போச்சு. 9, 17, 25 அப்படின்னு வரும்போது சோ அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கலாம், பிகாஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, பிகாஸ் அவங்க வந்து எவ்வளவு சம்னு சொல்லல, எத்தனை நம்பர்ஸ் ஓடுதுன்ட்டு. அதனால 636 அப்படியே வச்சுக்கலாம். n divided by 2, 2 into 9 plus n minus 1 into 8, ரைட்? சோ அப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 9 அப்படியே தெரியும், அடுத்தது நம்ம minus 17 minus 9 பண்ணும்போது d ஓட வேல்யூ 8 ன்னு தெரிஞ்சு போச்சு. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். So 636 is equal to n divided by 2, 10 plus 8, 10. அடுத்த ஸ்டெப்ல இது n ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலால ஆயிடுச்சு. தட் இஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ 4n ஸ்கொயர் plus 5n minus 636 equal to 0. So 636 into 4, அதான் நம்ம பிரிக்க முடியும். அதை பிரிக்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தா 53n minus 48n பண்ணா 5n கிடைக்குது.
ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், என்ன காமனா எடுக்கலாம், 4n plus 53. அடுத்ததுல மைனஸ் 12 காமனா எடுக்கலாம், 4n plus 53. ஸோ அப்படி தெரியும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 4n plus 53 n minus 12 equal to 0. ஸோ என்னோட வேல்யூ வந்து minus 53/4 வந்து நாட் பாசிபிள். எதனால, அது நெகட்டிவாவும் இல்ல ஃபிராக்ஷனாவும் இருக்கக்கூடாது. ஸோ அது வேலிட் இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா n equal to 12. ஸோ இதுதான் வந்து பாசிபிள். ஸோ என்னோட வேல்யூ 12. ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12 டேர்ம்ஸோட சம் தான் 636. எந்த ஏபின்னு பார்த்தீங்கன்னா 9, 17, 25. ஸோ ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல மிச்ச ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.